ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 13/6/2024 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 11 வரைக்கும் இருக்கு, சாயந்தரம் 6:30 7:30 வரைக்கும் இருக்கு. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் இருக்கு. குளிகை காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்னைக்கு தெற்கு திசையை நோக்கி பயணம் போகக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு, சூலம் அப்படின்னு சொல்றது. ஆனால் வேற வழி இல்லை, நிமித்தம், உத்தியோகம் நிமித்தம், இல்லைன்னா தொழில் வியாபாரம், இல்லைன்னா யாரையாவது பார்க்கணும், முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்ம பிரயாணம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ உட்காந்துட்டு சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டுன்னு பார்த்துட்டு கணக்கெல்லாம் இருக்க முடியாது. அப்போ வேற வழியில் போய்தான் ஆகணுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தலையில் கொஞ்சம், நான் சொல்கிறது கொஞ்சோண்டு, புரியுதா? தைலம்னாக்க எல்லாரும் கேட்குறாங்க அமிர்தாஞ்சனா அந்த விக்ஸா அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. தைலம் அப்படின்னா நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு தலையில் வச்சுட்டு உங்கள் பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரயாணங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ரிஷப லக்னம், இருப்பு 18 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:44 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:51 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று மாலை 6:47 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 9:50 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 10:44 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர்களின் வழிபாடும் தரிசனமும், நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவான் வழிபாடும் நமக்கு நல்ல சுபிக்ஷத்தை கண்டிப்பாக அள்ளித்தரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்கிரன், மிதுனராசியில் புதன், சிம்மராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் நாளாக அமையும். மகிழ்ச்சி கூடும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க குடும்பத்தினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். உடல் நலம் வெகு சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உடன் பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்தி வந்து சேரும் நாளாக அமையும்.
பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். திருமண முயற்சி கைகூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்பம் சுபிட்சகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மலரும். வெளியூர் பிரயாணங்கள் அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு குறையலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாளாக அமையும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும். வருங்கால நலன் கருதி சேமிக்க முற்படுவீர்கள். மனதில் தைரியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மகிழ்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஒன்று வந்து சேரலாம். உடன் பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடையணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் தொட்டது துளங்கும் நாளாக அமையும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வீட்டு பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளியுலக தொடர்பு விரிவடையும். கணவன் மனைவிக்கிடையே அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். குடும்பம் அருமையாக நடைபெறும். உடல் நலம் வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடையணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் வருமானம் திருப்தி தரும் நாளாக அமையும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் கூடும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சிக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். உடல் நலம் கவனிப்பின் பேரில் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு அலைச்சல் உருவாகலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடையணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக அமையும். நீண்ட நாளைய பிரச்சனை ஒன்று அருமையாக முடிவடைந்து மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். இடமாற்ற சிந்தனை மேலோங்கும். செலவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டு. குடும்பம் சீராக செல்லும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் வந்து சேரலாம். தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகன பழுதுகளால் செலவுகள் உண்டாகலாம். உடன்பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடையணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள்.
துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்களின் செல்வாக்கு மேலோங்கும் நாளாக அமையும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். மாமன் மைத்துனர் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று வந்து சேரலாம். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை துளிர்விடும். குடும்பம் சீராகச் செல்லும். உடல் நலம் வெகு சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். உறவினர்கள் வகையில் நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நாளாக அமையும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். பிறருக்காக பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை ஒன்று இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம். முக்கிய பிரபலங்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். குடும்பம் சீராகச் செல்லும். உடல் நலம் திருப்திகரமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கை ஓங்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமாக முடிவடையும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் கருதி புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். அது வெற்றியை கொடுக்கும். வழக்குகள் சாதகமாக முடிவடையும். உடன் பணிபுரிபவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமாக முடிவடையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மலரும். குடும்பம் சீராகச் செல்லும். உடல் நலம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையலாம். இல்லத்தரசிகளுக்கு தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக அமையும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்களால் தொல்லை உண்டு. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி கூடும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க மாட்டார்கள். உடல் நலம் திருப்திகரமாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கவனமாக செயல்படுவது அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். உடன்பிறப்புகள் வழியில் செலவுகள் உண்டு. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் குடும்பத்தில் குதூகலம் கூடும் நாளாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே தனலாபம் கிடைக்கும். கல்யாண முயற்சி கைகூடும். சொத்து பிரச்சனைகள் தீரும். வியாபார போட்டிகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழ்வதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளுக்காக வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். குடும்ப நலம் சீராகும். உடல் நலம் வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும்.
மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினமும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். மாற்று கருத்துடைய ஒரு எண்ணிக்கை குறையும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் மூலம் செலவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படுவதால் குடும்பம் சீராக செல்லும். உடல் நலம் திருப்திகரமாக அமையும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். உடன்பிறப்புகள் வழியில் நன்மைகள் வந்து சேரும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.